الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين إلى يوم الدين. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. சீரத்து நபி தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மதரசாவினுடைய முதர்ரிஸ் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே திரளாக குழுமியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீடூரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி எனக்கு பல வகையிலே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதரசாவில் இதுவரை 3000த்திற்கும் அதிகமான ஆலிம்களை தமிழகத்திற்கு தந்திருக்கிற ஒரு மதரசாவில் உரையாற்ற வாய்ப்பு கிடைத்தது ஒரு பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். இந்த ஊர் மக்களுடைய வள்ளல் தன்மை, கொடைத்தன்மையை தமிழ்நாடு பூராவும் அறியும். தங்களது ஊருக்கு மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளுக்கும் தாராளமாகவே வழங்கி பணியாற்றக்கூடியவர்கள் இந்த ஊர் பிரமுகர்கள். கடல் கடந்த நாடுகளிலும் இவர்கள் ஆற்றி வருகிற பணியை எல்லோருமே சிறப்பாக அறிவார்கள். இப்போது ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மருத்துவர் என்ற முறையில் முஸ்லிம்களுடைய நீண்டகால கனவு, ஒரு மருத்துவக் கல்லூரி முஸ்லிம்களுக்கு வேண்டும் என்பது தமிழக முஸ்லிம்களுடைய நீண்டகால கனவு. ஆந்திராவிலே முஸ்லிம்கள் கல்லூரி ஆரம்பித்து விட்டார்கள். கர்நாடகாவிலே 2-3 கல்லூரிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்த நிலை போக்கும் விதமாக இந்த ஊர் மக்களும் இந்த மதரசாவை சேர்ந்தவர்களும் நிலத்தை கொடுத்ததோடு பணத்தையும் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். அவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன் என்றும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சி தருகிற இன்னொரு விஷயம், சீரத்து நபி என்று போட்டதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். ஏனென்றால் மீலாது என்று சொன்னால் ஒரு பிறப்பை, பிறந்த நாளை மட்டும் குறிப்பிடுவது. சீரத் என்றால் பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதையும் குறிப்பிடுவது. அதனை ஒரு நாளோடு நிறுத்திக் கொள்ளாமல் 12 நாட்கள் தொடராக நிகழ்ச்சியை நடத்தி தொடர் சொற்பொழிவு மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்கும் மகிழ்ச்சி. நம்முடைய முதலீஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அமைதியாக பெண்கள் இருக்கிறார்கள். இது உலகத்திலே மிக ஆச்சரியமான விஷயங்களிலே ஒன்று. ஏனென்றால் நான் ஒரு பேச்சாளர் என்ற முறையிலே சொல்கிறேன். பெண்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் ஒருபுறம் மகிழ்ச்சி, ஒருபுறம் கவலையும் ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் பல இடங்களிலே பேசிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளோடு அவர்களை குறை சொல்ல முடியாது. குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆக பெண்கள் இருக்கிறார்களா என்பதே நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது. ஆகவே இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கே நம்முடைய மனதுக்கு அமைதி தருவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு நபிமார்களின் வருகையும் நம்பிக்கையாளர்கள் பொறுப்பும் என்ற தலைப்பிலே நாம் பேசப் போகிறோம். முதலிலே ஒவ்வொரு முஸ்லிமும் சீரத்து நபி என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய வரலாற்றை தெளிவாக அறிந்திருக்கிறது. வரலாறு அறிந்திருக்கிறது. குர்ஆனை அறிந்திருப்பதைப் போல, ஹதீஸை அறிந்திருப்பதைப் போல இந்த சீரத்து நபி என்ற இந்த வரலாறு ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தெரிந்திருக்க வேண்டும்? நபிகள் நாயகத்துடைய வரலாறு என்பது இஸ்லாத்தின் வரலாறு. ஒவ்வொரு கட்டத்திலும் நபிகள் நாயகம் எப்படி முஸ்லிம்களை வழிநடத்தி சென்றார்கள் என்பதிலே நமக்கு படிப்பினை இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்தியாவிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மிகவும் படிப்பினை தருகிற ஒரு காலகட்டம் மக்கத்து வாழ்க்கை. அங்கும் பெருமானார் இஸ்லாம் சிறுபான்மையினராக இருந்தார். ஆக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தில் ஒரு இஸ்லாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு மக்கத்து வாழ்க்கை மிகச்சிறந்த சான்று. அதுவே பெரும்பான்மையினராக மாறி இஸ்லாமிய அமைப்பு, சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு உருவாகினால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மதீனத்து வாழ்க்கை ஒரு சான்றாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் எதிரிகள் நம்மை தாக்க வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
இஸ்லாத்தின் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டால், உடல் ரீதியாக கொள்கை ரீதியாக தாக்குதல் தொடுக்கப்பட்டால் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள், அதே வழிமுறையை நாம் இப்போது கையாண்டாக வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமானாருடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லீம் அறிந்திருந்தால் எந்த சிக்கலையும் அவனாலே சமாளிக்க முடியும். ஒரு சிக்கல் வருகிற போது, ஒரு சமுதாயத்திற்கு பிரச்சனை வருகிற போது அதே காலகட்டத்தில் பெருமானார் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதோடு ஒப்பிட்டு பாருங்கள், இந்த தருணத்தில் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள். அதற்கு சீரத்து நபியை தெரிந்து கொள்ள வேண்டும். சீரத்து நபியை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஊக்கம், உற்சாகம் பிறக்கும். பெருமானாருடைய வாழ்க்கை, அவர்கள் போராடிய போராட்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், இவற்றையெல்லாம் படிக்கிற போது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும். நாமும் இது போன்று இஸ்லாத்திற்காக உழைக்க வேண்டும். எத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டு அந்த பெருமகன், அந்த இறை தூதர் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டினார். 23 ஆண்டு காலத்தில் எவ்வாறு இவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்க முடிந்தது என்ற ஒரு உற்சாகம் நமக்கு பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தோடு சீரத்து நபி படிக்கிற போது பெருமானார் மீது அன்பு சுரக்கும். பெருமானார் மீது அன்பு சுரக்கும் இல்லையா? ஏனென்றால் வரலாறு முழுவதும் தியாகங்களால் நிரம்பி வழிகிறது இல்லையா? அவர்கள் மக்காவிலே அனுபவித்த சோதனைகள் படித்தால் எந்த ஒரு சாதாரண முஸ்லீம் கூட கண்ணீர் விட்டு அழுவான். ஆக இவ்வளவு பெரிய தியாகத்தை பெருமானார் எதற்காக செய்தார்கள்? மனித சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக. லஅல்லக பாகிஉ நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதில் ஹதீதி அஸஃபா, குர்ஆன் சொல்கிறது. நபியே, இவர்கள் உம்மை ஏற்க மறுக்கிறார்கள், உம்மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறார்கள் என்பதற்காக உண்மையே நீர் மாய்த்துக் கொள்வீரோ? ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவலைப்பட்டார். இவ்வளவு சொல்றோம், கேட்க மாட்டானே செய்தியை. ஆக மனித குலத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அக்கறை படிக்க படிக்க உங்களுக்கு பெருமானார் மீது அன்பு சுரக்கும். தாய்ப்பு நகரத்திலே கல்லாலையும் சொல்லாலும் அடிபட்டு இருக்கிற போது மலக்குகள் என்ன சொன்னார்கள்? அழித்து விடலாம், அழித்து விடவா என்று கேட்டபோது வேண்டாம், இவர்கள் கேட்காவிட்டாலும் இவருடைய தலைமுறையினர் கேட்பார்கள், நீ அழித்து விடாதே. ஆக அந்த ஒரு இரக்க உணர்வை பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆக இத்தனை தியாகங்களை பெருமானார் செய்தது எதற்காக? குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன்னார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா, குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் நரக நெருப்பினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், இறைவன் தனது அருளினால் உங்களை காப்பாற்றினார் நபியின் மூலமாக. ஆக நரக விளிம்பிலே இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக பெருமானார் செய்த தியாகங்களை படித்தால் பெருமானார் மீது உங்களுக்கு அன்பு பிறக்கும். அதற்காகவும் சீரத்து நபியை நீங்கள் படிக்க வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, குர்ஆனை புரிவதற்கும் சீரத்து நபி தேவை. சீரத்து நபி தெரியாமல் குர்ஆனை முழுதாக விளங்கிக் கொள்வது கடினம். ஏனென்றால் குர்ஆன் என்பது என்ன? ஒரு இயக்கத்தை வழிநடத்திய நூல், ஒரு இயக்கத்தை வழிநடத்திய ஒரு நூல். அந்த இயக்கத்தினுடைய வழிநடத்திய அந்த நூலை படிக்காமல், அந்த தலைவருடைய வரலாற்றை படிக்காமல் அந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆயத்தையும் படிச்சீங்கன்னா அதுக்கு பின்னணி இருக்கும். இது எந்த காலகட்டத்தில், எந்த சூழ்நிலையில், மக்காவிலா, மதீனாவிலா, உஹதிலா, பத்ரிலா, எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் இறங்கியது என்பதை தெரிந்து கொண்டால் தான் அந்த குர்ஆனுடைய முழு பொருளையும் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். ஆக குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சீரத்து நபியை நீங்கள் தெரிந்தாக வேண்டும். ஆக இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இந்த சீரத்து நபியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வருகையை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரணம், நபிமார்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அந்தஸ்திலே, தரஜாவிலே நமக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இல்லையா? நபியினுடைய அந்தஸ்து என்பது வேறு. ஆனால் பொறுப்புகள், கடமைகள் வந்துவிட்டால் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் இல்லையா? நபிமார்கள் விட்டு சென்ற அத்தனை பணிகளையும் நாம் செய்ய, அந்தஸ்திலே, தரஜாவிலே மிக பெரும் இடைவெளி நமக்கும் இறைத்தூதர்களுக்கும் இடையே. ஆனால் பொறுப்பு என்று வந்துவிட்டால் நபிமார்கள் என்னென்ன பணிகளை செய்தார்களோ அத்தனை பணிகளையும் இந்த உலகம் முடிகிற வரை செய்ய வேண்டிய பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி முறையிலே இதைத்தான் சொல்லிவிட்டு சென்றார்கள். இங்கே வந்திருப்பவர்கள், வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள், அவர்கள் உங்களை விட கவனமாக கேட்பார்கள். ஆலிம்கள் என்னுடைய வாரிசுகள், எனக்கு எந்த வாரிசும், பொருளாதாரத்திற்கு வாரிசு கிடையாது, சொத்துக்கு வாரிசு கிடையாது, என்னுடைய அறிவுக்கு மட்டும்தான் வாரிசு, அறிஞர்கள் தான் வாரிசுகள், அவர்களுடைய பணியை செய்வார்கள் என்று பெருமானார் சொன்னார். ஆகவே நபிமார்கள் இனி வரமாட்டார்கள் என்று ஆகிவிட்ட நிலையில் நபிமார்கள் என்னென்ன பணிகளை செய்து வந்தார்களோ அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே
நபிமார்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நம்முடைய கடமையை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். ஆக இப்போது நாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே அதனை புரிந்து வைத்திருக்கிறார்கள். சிலர் எண்ணுகிறார்கள் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாங்க, உருவ வழிபாட்டை அகற்றுவதற்காக வந்தார்கள். சிலர் எண்ணுவது உருவ வழிபாட்டை அகற்றி உருவம் இல்லாத ஒரு இறைவனை வணங்க செய்வது நபிமார்களுடைய நோக்கம், இப்படி சிலர் எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் எண்ணுகிறார்கள் வசீலாவை ஒழிப்பதற்காக, இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை இந்த உலகத்திலே சொல்வதற்காக வந்தார்கள் என்று ஒரு கருத்து. இன்னொரு சிலர் எண்ணுகிறார்கள் பெருமாள் நபிமார்கள் வந்த நோக்கம் வணக்கங்களை சொல்வதற்காக, வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே ஏவுவதற்காக வந்தார்கள், இப்படி ஒரு கருத்து. இன்னும் சிலர் எண்ணுகிறார்கள் நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்தது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக, தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய தஸ்கியத்துன் நஃப்ஸ், ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது, இதற்காக வந்தார்கள் என்று ஒரு கருத்து. இன்னும் சிலர் இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் வந்தார்கள், இப்படி பல கருத்து. எல்லாம் உண்மைதான், அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் இவை மட்டும்தானா பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்று ஒன்றாக சொல்கிறேன் என்னென்ன நோக்கங்களுக்காக பெருமானார்கள் அதற்கு முன்னர் வந்த இறை தூதர் வந்தார்கள். இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இது வரலாற்றுக்காக சொல்லப்படுகிற குறிப்பல்ல, உங்களுடைய பொறுப்பை உணர்த்துவதற்காக சொல்லப்படுகிற குறிப்பு. ஏனென்றால் இந்த சொல்ல போகிற இந்த விஷயங்கள் நபிமார்கள் மீது எப்படி சுமத்தப்பட்டதோ அதுபோல உங்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கு. ஆகவே நபிமார்கள் விட்டு சென்ற வேண்டிய பணியை நாம் தொடர வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் நபிமார்கள் எதற்காக வந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய பொறுப்பு தான் நம்முடைய பொறுப்பும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இறைவன் சொல்கிறான், வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்தோருக்கும் இறை தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமுதாயங்களும். எதற்காக? அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் தாகூத்துகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆக ரெண்டு செய்தி இருக்கு இதுல, இபாதத்து செய், தாகூத்துகளிடமிருந்து விலகி இரு என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செய்தி. இது குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் நபிமார்களுடைய வருகையை பற்றி சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் இது வருகிறது. எல்லா நபிமார்களும், அது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப், எல்லாரும் இதை சொன்னது. யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, என்னுடைய சமுதாயத்தவரே, யா கௌமி, எல்லா நபிமார்களும் இப்படித்தான் அழைப்பாங்க, கருணையோடு அழைக்கின்ற அழைப்பு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயமாக இருந்தாலும் அவர்களை எதிரிகளாக பார்க்காமல் யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தவரே. ஆக இந்த கருணை வாஞ்சை உணர்வு இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட உணர்வு இல்லை. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தவரை பார்த்து ஒரு வெறுப்புடனே பார்க்கிற ஒரு மனப்பான்மையும் இழிவாக பார்க்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நாம் ஒன்று முஸ்லீமாக பிறந்தது நம்முடைய திறமையின் காரணத்தினால் அல்ல, இல்லையா? நம்ம தாய் வயிற்றுல உட்கார்ந்து நிறைய துவாலாம் பண்ணியா முஸ்லீமா பிறந்தீங்க, அல்லது அவர்கள் இறை மறுப்பாளர்களாக பிறந்தது அவர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, அவர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல. இறைவன் உங்களை முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வைத்தால் அதே இறைவன் தான் அவர்களையும் அந்த குடும்பத்திலே பிறக்க வைத்தார். ஆக அவர்களை இழிவாக பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இறைவா இல்லை நீ முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வைத்ததாயே, அதற்கு உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த நன்றியை வெளிப்படுத்துகிற முறை என்ன தெரியுமா? உனக்கு கிட்டிய செய்தியை மற்றவனுக்கு சொல்வது, அதுதான் நன்றி வெளிப்பாட்டினுடைய அடையாளம். நன்றி என்று சொன்னால் வெறுமனே ஜஸாக்கல்லாஹ் என்று சொல்வதோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு பணம் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்றீங்க, ஆனால் அதோடு முடிஞ்சு விட்டதா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் இல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு உதவணும், அதே மாதிரி உதவணும், அதுக்கு மேல நன்றி. சும்மா வாயால ஜஸாக்கல்லாஹ் சொல்றது பெரிய கஷ்டமா அது. அதே போல இங்கே நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்றால், இறைவன் உங்களை முஸ்லீமாக பிறக்க செய்தான, இறைவா எனக்கு நேரிய வழியை கொடுத்தாயே, இதே வழியை நான் மற்றவர்களுக்கும் சொல்லுவேன் என்று சொல்வதுதான் இறைவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி. எது நமக்கு கிட்டியதோ அதை திருப்பி தர வேண்டும். பணம் கிட்டியதா, பணத்தால் திருப்பி உதவி செய்ய வேண்டும், பணத்தால், அதுக்கு ஜகாத். உடம்பு கிட்டியதா, உடம்பை தொழுகை நோன்பு இவையெல்லாம் உடம்பினாலே செய்கிற நன்றி.
எந்த பொருள் நமக்கு இறைவன் அருட்கொடையாக நியமத்தாக வழங்கினானோ அதை திருப்பி செலுத்த வேண்டும். இங்கே நேரிய வழி என்ற அருட்கொடை உங்களுக்கு கிட்டி இருக்கிறது, அந்த நேரிய வழியை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆக அவர் சொன்னார்கள், யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தவரே, இஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருக்கும், இறைவனை தவிர வேறு இலாஹ் உங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத் செய்யுங்கள். ஆக இதுதான் அடிப்படை. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இதுதான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இறைவனுக்கு இபாதத் செய்வதற்காக. ஆக நபிமார்கள் வந்த நோக்கம் அதுதான், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். ஆக இப்போ தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம், இபாதத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தெளிவாக தெரிய வேண்டும். இபாதத் என்பது அப்து என்ற வார்த்தையிலிருந்து பெறப்படுகிற ஒரு சொல். அப்து என்றால் அடிமை என்று பொருள். ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு எஜமானனுக்கும் ஒரு அடிமைக்கும் என்ன உறவு இருக்க வேண்டுமோ அந்த முறையில் இருக்க வேண்டும். ஆக இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு இருக்கு, வணங்குதல், கீழ்ப்படிதல். ஒபே அண்ட் வர்ஷிப். வணங்குதல் என்றால் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். படைத்தவனை வணங்கி படைப்புகளை வணங்காதே. படைத்தவனிடத்திலே மட்டும் பிரார்த்தனை செய், வேறு எவரிடத்திலும் பிரார்த்தனை செய்யாதே. படைத்தவனை அஞ்சு, வேறு எவருக்கும் அஞ்சாதே. காணிக்கைகள், நேர்ச்சைகள் படைத்தவனுக்கு மட்டுமே, வேறு எவருக்கும் கிடையாது. இவையெல்லாம் வணக்கத்தினுடைய சில பகுதிகள். அத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது ஒரு இபாதத். இறைவன் இதை செய் என்றால் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றால் இதை செய்யக்கூடாது. அதுவும் இபாதத்திலே ஒரு பகுதி. வியாபாரம் இப்படி செய், இப்படி செய்யாதே. அரசியலை இப்படி நடத்தி, இப்படி நடத்தாதே என்று இறைவன் ஒவ்வொரு துறையிலும் கட்டளையிட்டிருக்கிறார். இறைவன் கட்டளையிடாத வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி இருக்கிறதா சொல்லுங்க. இந்த விஷயத்தில் இறைவனுடைய கட்டளை கிடையாது என்று சொல்லுகிற மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறை உண்டா சொல்லுங்க. வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் இறைவன் சொல்லியிருக்கிறார். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தொடங்கி சமூக வாழ்க்கை, அரசியல், பொருளாதாரம், எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. ஆக வணங்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் குர்ஆனை படித்து பார்க்கிற போது ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகத்தை யார் படைத்தது என்பதில் எப்போதும் சிக்கல் இருந்ததில்லை. படைத்தது யாருன்னு கேட்டீங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. குர்ஆன்ல சொல்றான், நபியரின் அவனத்திலே கேளும், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார்? மழையை பொழிய செய்தது யார்? உயிருள்ள பொருளில் இருந்து உயிரற்றதையும், உயிரற்றதில் இருந்து உயிருள்ளதையும் உருவாக்கியவன் யார்? கேளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆக அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தையும் அப்படித்தான், அவங்களும் பிரச்சனை எழுப்பினது கிடையாது. பிரச்சனை எங்கன்னா யாருக்கு கீழ்ப்படிவது, யாருக்கு கீழ்ப்படிவது, யாரை எஜமானாக ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் ரப்பு, நான் தான் படைச்சேன்னு சொல்லல, நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன்னு சொல்லல, அது சொல்ல முடியாது அவனால. ஆனால் எனக்கு தான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு இலாஹ் இல்லை. நம்ரூதும் அதைத்தான் சொன்னான். அன உஹ்யி வ உமீத்து, உங்களுக்கு உயிரளிப்பவனும் உங்களுக்கு மரணத்தை தருவனும் நான் தான் என்றுதான் சொன்னான். மக்காவிலே வாழ்ந்த அந்த மக்களும் அல்லாஹ் தான் படைத்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு எதற்கு இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது, மா நாபதும் இல்லாஹி கர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த தெய்வங்கள் எங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக சமீபமாக ஆக்கி வைக்கும், அதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்றுதான் சொன்னார்களே தவிர அவைகள் தான் படைத்தன என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே அல்லாஹ் தான் படைச்சாங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்மளுக்கு சொன்னா எனக்கு கீழ்ப்படினான், ஃபிரௌன் சொன்னா எனக்கு கீழ்ப்படினான். ஆக ஒரு முஸ்லிம் இபாதத் என்றால் எவருக்கு மன இச்சைகளுக்கு கீழ்ப்படியாதே, இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக எவர் சொன்னாலும் அவருக்கு நீ கீழ்ப்படியாதே, இறைவனுக்கு மட்டுமே நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் இந்த இபாதத் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஆக வணங்குதல், கீழ்ப்படி. இப்ப இரண்டாவது வார்த்தை தாகூத். தாகூத் இருந்து நீங்கள் ஒஜித்தரிபு தாகூத், தாகூத்திலிருந்து நீங்கள் விலகிறீங்க. தாகூத் என்றால் வரம்பு மீறுதல், கலகம் புரிதல், ரிபல்லியன். ஒருத்தர் தொழலன்னு வச்சுக்கிடுங்க,
தொழலன்னா அவன் பாவி இல்லையா? தொழவே தேவையில்லைன்னு சொன்னா அவன் கலகம் புரிவோம் இல்லையா? தொழாதவன் பாவி, ஏதோ பலவீனம், ஈமானிலே பலவீனம், சூழ்நிலையில் தாக்கம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தொழல, அது வேற விஷயம். மொத்தம் வட்டி வாங்குறான் அல்லது கொடுக்குறான், ஏதோ ஈமானுடைய பலவீனம், அது வேற விஷயம். வட்டி ஹலால் தான் என்று சொன்னால், வட்டி ஹலால் தான், வட்டி அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் தாகுத், அவன் தாகுத், அவர் இறைவனுக்கு எதிராக கலகம் புரிவனாக இருக்கிறார். ஆகவே இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக செயல்படுகிற ஒரு தன்மைக்கு பேர் தாகுத். உங்களுடைய மனைவியே கூட தாகுத்தா இருக்கலாம். தாகுத்துனா வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருக்க வேண்டாம், உங்க மனைவியே உங்களுக்கு தாகுத்தா இருக்கு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மகர் தான்ப்பா கொடுக்கணும், வரதட்சணை வாங்கப்படாது. இங்க மனசு சொல்லுது வாங்கு, அது என்ன தப்பு இருக்கு என்று மனசு சொல்லுகிறது, பெற்றோர்கள் சொல்லுகிறார். எல்லாருமா சேர்ந்து அந்த ஹராமை கூட ஹலாலாக ஆக்குகிற ஒரு நிலையை நம்மிடத்திலே பலரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ என்ன தெரியாம வாங்கிட்டேங்க சொன்னா அது வேற விஷயம். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் சம்பாதிச்சேன், நான் படிச்சேன், நான் வாங்கல, என்ன தப்பு இருக்கு? இவன் தாகுத், இவன் தாகுத். இறைவனுக்கு எதிராக கலங்கம் புரிகிறான். எது சத்தியம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு எதிராக இவன் செயல்படுகிறான். ஆகவே இதனைத்தான் தாகுத் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆகவே நபிமார்கள் வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும், தாகூத்துக்கு நீங்கள் அடிபணியக்கூடாது. ஆக இப்படி இறைவனுக்கு அடிபணிகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இறை தூதருடைய நோக்கம். அல்லாஹ்வுக்கு மட்டுமே, ஏக இறைவனுக்கு மட்டுமே அடிபணிக்கிற, ஏக இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இறை தூதர் உலகத்திற்கு வந்தார். அந்த பணியை பல வகைகளில் அவர்கள் செய்தார்கள். முதலாவதாக அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், கற்றுக் கொடுத்தல், அறிவின் மூலமாகத்தான் இந்த பணியினுடைய ஆரம்பம். அறிவு புரட்சி, முதலாவதாக அறிவு புரட்சி. எந்த ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னாலும் முதலிலே எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றால் சிந்தனை மாற்றம். சிந்தனை மாற்றத்தில்தான் எந்த மாற்றமுமே ஆரம்பமாகும். அல்லாஹ் அவர்களை பெருமானார் அறிமுகப்படுத்துகிற போது, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு அவர் வேத வசனங்களை ஓதி காட்டுவார். வ யுஸக்கீக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவார். இன்னும் வேதத்தை கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பார். ஆக இந்த இறைவனுக்கு அடிபணிகிற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பணி கற்றுக் கொடுத்தல், அறிவித்துக் கொடுத்தல் என்பதுதான் அவர்கள் செய்கின்ற முதல் பணியாக இருக்கும். இது குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறு ஏதேனும் பொறுப்பு நபியே உன் மீது உண்டா? பலாவுல் முபீன், தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு பணி. வேதம் அருளப்பட்டவர்களே, நம்முடைய தூதர் உங்களும் வருகை தந்துள்ளார், நீங்கள் மூடி மறைத்தவற்றை எல்லாம் அவர் தெளிவாக்குவார். ஏனென்றா இதுக்கு முன்னால் வந்த சமுதாயங்கள், குறிப்பாக பனி இஸ்ராயல் சமுதாயம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது, மார்க்கத்தை வெளியில சொல்றதில்லை. காரணம் என்னன்னா, மார்க்கத்தை சொன்னா அவனுக்கே இடிக்கும் இல்லையா? வட்டி வாங்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்கு. வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? அவனுக்கே இடிக்கும், சொல்ல மாட்டான். அடுத்தபடியாக அவர்கள் எண்ணிக்கொண்டது, இந்த மார்க்கம் வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, பனி இஸ்ராயலுக்கு மட்டும்தான் சொந்தம். நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம், நாங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், தி சோசன் பீப்புள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், நாங்க யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறைத்தல். இந்த தவறை நாமும் ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் மார்க்கத்தை சொல்லியிருக்கிறோமா? மக்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? இந்த நாட்டிலே 80% மக்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, குர்ஆன்னா என்னன்னு தெரியாது. சொல்லியிருக்கோமா? ஆக மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்ல போகிறார்களே, எங்களுக்கு தெரியாது அல்லாஹ், இது சொன்னாதான் எங்களுக்கு இந்த மார்க்கம் புரியும். இறைவன் திருமறையிலே சொல்கிறான், வமன் அவ்லமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இன்தஹு மினல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பதை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார்? இல்லையா? மார்க்கத்தை மறைக்கிறது அக்கிரமமா இல்லையா? சொல்லுங்க. நாம் எல்லாம் மிக பெருமையாக சொல்கிறோம், எங்களுக்கு இஸ்லாம் வந்தது,
அரபுக்கள் கொண்டு வந்தார்கள், சூஃபிகள் கொண்டு வந்தார்கள், ஞானிகள் கொண்டு வந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு கூலி வழங்க. ஆனால் அரேபியாவிலிருந்து நீடூருக்கு இஸ்லாம் வந்துவிட்டது. நீடூரில் இருந்து மாயவரத்துக்கு போவதில்லை, இல்லையா? அதான உண்மை. அரேபியாவிலிருந்து நீடூருக்கு வந்த இஸ்லாம் நீடூரில் இருந்து மாயவரத்துக்கு போகவில்லை. என்ன பெருமை பேச வேண்டியிருக்கு? மறைத்தல். ஆனா அவங்க மறைச்சதுக்கும் நாம மறைச்சதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த வித்தியாசம் அவர்கள் வேண்டுமென்றே மறைத்தார்கள், சொல்லக்கூடாது, வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைத்தல். ஆனால் நாம் அறியாமையினால் மறைத்துக் அறியாமையினால் மறைத்துக் கொண்டிருக்கோம். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. அவர்கள் வேண்டுமென்றே அறிந்து கொண்டே மறைத்தார்கள், நாம் அறியாமலே மறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே உண்மை. ஆக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில யாரும் என் மீது குற்றம் சொல்லக்கூடாது. என்ன குற்றம் சொல்லக்கூடாது? எங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாது என்று மறுமையிலே யாரும் முறையிடக்கூடாது, இல்லையா? மறுமையில அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான், ஏன்பா இஸ்லாத்துக்கு வரல, ஏன் குர்ஆனை பின்பற்றல? அவங்க என்ன சொல்ல போறாங்க? யாரு சொன்னா எங்களுக்கு? யாரு சொன்னது? சொல்லவே இல்லையே. ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒன்னா விருந்து கூப்பிட்டாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, வியாபாரத்துல ஒன்னா வியாபாரம் பண்ணாங்க, மற்ற தாவத்துக்கெல்லாம் இந்த தாவத்தெல்லாம் கூப்பிட்டாங்க, அந்த தாவத்துக்கு மார்க்கம்ங்கிற தாவத்துக்கு கூப்பிடலையே. எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. புடி அந்த பாய், அப்துல் காதர் பாய் புடி, குத்தூஸ் பாய் புடி, எல்லாம் அந்த ஆளுக்கு செஞ்ச வேலை தான். எங்களுக்கு சொல்லல இந்த மார்க்கத்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல். அல்லாஹ்வின் மீது நீங்கள் குறை கூறாதிருக்கும் பொருட்டு. என்ன குறை? எங்களுக்கு தெரியாது என்ற குறை கூறாதிருக்கும் பொருட்டு இந்த தூதர்களையும் இதற்கு பின்னர் வந்த தூதர்களையும் நற்செய்தி வழங்குபவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நாம் அனுப்பினோம். காரணம் என்ன சொல்றான்? குறை சொல்லக்கூடாது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நபிமார்கள் அனுப்பிட்டான். நபிமார்கள் தங்களது பணியை செய்தார்கள், பொறுப்பாக செய்தார்கள். பெருமானாருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இறுதி உரையில் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிவிட்டு மக்களை பார்த்து கேள்வி கேட்டார். நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்தேனா என்று கேட்டார். அனைத்து சஹாபாக்களும் செய்தீர்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அவர்கள் வானத்தின் பக்கமாக கையை உயர்த்தி, அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சியாக. இப்ப என்ன அந்த பொறுப்பு? என்ன சொல்றாங்க? நான் என் பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன், மக்களும் சாட்சி, இறைவனும் சாட்சி. இன்னைக்கு இது மாதிரியான ஒரு நிலை நம்மிலே வைத்துக் கொண்டு இந்த ஊர்ல உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் கூப்பிட்டு இப்ப நாமளும் யாரோ உட்கார்ந்து நான் எடுத்துரைத்தேனான் எல்லா முஸ்லீம் அல்லாத மக்களையும் வைத்துக் கொண்டு கேட்டால் என்ன பதில் சொல்வார்? இல்லையா? இந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் சுற்றுலா கூப்பிட்டு வச்சு நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்தேனா? இல்லை 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 சொல்ல போறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் ஆம் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆகவே நபிமார்கள் செய்த முதல் பணி இந்த அறிவு புரட்சி, சிந்தனை புரட்சி. ஆக அதுதான் அவர்கள் செய்த பணிகளிலே தலையாய பணி. அமலை பற்றி இரண்டாவது தான் பேசினார்கள். அறிவுதான் முதல், அறிவுக்கு பிறகுதான் அமல். அறிவில் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அமலை பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒருவனுக்கு ஈமானே தெளிவாகல, அவங்ககிட்ட போய் தொழுகை பத்தி பேசலாமா? இல்லையா? அவனுக்கு ஈமானே உறுதியாகல, அவன்கிட்ட போய் தொழுங்கன்னு எப்படி அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இல்லை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் சொர்க்கம் நரகம் பற்றிய வசனங்களாகத்தான் இருந்தன. ஆரம்பத்திலேயே ஹலால் ஹராம் பற்றிய வசனங்கள் வந்திருந்தால் இந்த மக்கள் ஓடி போயிருப்பார்கள், இந்த மக்கள் ஓடி போயிருப்பார்கள் என்று ஆயிஷா சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் ஈமான் பற்றிய செய்திகள் தான் சொல்ல வேண்டும். ஈமானே ஒருத்தனுக்கு இல்ல, ஆக அவனிடத்திலே போய் ஈமானை சொல்லாமல் அவனிடத்திலே அமலுக்கு எப்படி போக முடியும்? ஆகவே இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அறிவுதான் எல்லா மாற்றங்களுக்கும் ஆரம்பம். அடுத்தபடியாக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஒழுக்க புரட்சி ஏற்படுத்து. ஒய் ஜக்கீக்கும், நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, நபிமார்கள் வந்த நோக்கம் ஒய் ஜக்கீக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தார். ரசூலுல்லாஹ் அவர்களே சொன்னார்கள், நான் எதற்காக வந்தேன்? ஒழுக்கத்தை நிறைவு செய்வதற்காக வந்தேன், காமிலாக ஆக்குவதற்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன். ஏன்னா அறிவு புரட்சி மட்டுமே மாற்றத்தை கொண்டு வராது. இன்னைக்கு பல பேருக்கு ஹலால் ஹராம் எல்லாம் தெரியும்,
ஆனா அது நடக்கிறது இல்லையே, இல்லையா? தொலை வேலை யாரும் தெரியாது, சொல்லுங்க. தொழணும் யாருக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் வந்துட்டானா அறிவு வந்து விட்டது. வட்டி வாங்கக்கூடாது யாருக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும். வரதட்சணை ஒரு ஹராம், யாராவது சொல்லுங்க ஹலால் சொல்ல எத்தனை பேர் இருக்கான்? லஞ்சம் வாங்குவது ஹலால் சொல்வது யாராவது இருக்கிறார்களா? இல்ல. அப்போ அறிவு சொல்லுகிறது சரி என்று, ஆனால் செயல்பட மறுக்கிறது என்று சொன்னால் அறிவு ஏற்றுக்கொண்டதை அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூளை ஏற்றுக்கிடுச்சு, உள்ளம் ஏற்றுக்கல. ஆகவே உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல பிரபலமான பல அறிஞர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் ஏற்றிருப்பார்கள். அவருடைய சொந்த வாழ்க்கையை படித்து பார்த்தால் மிக கேவலமாக இருக்கும், மிக கேவலமாக இருக்கும். குடிகாரர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்திருப்பதை பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இங்கிதம் கருதி பெயர்களை சொல்லாமல் நான் விட்டுவிடுகிறேன். ஆகவே என்ன காரணம்? அவர்களுக்கு அறிவில் தெளிவு ஏற்பட்ட அளவுக்கு உள்ளத்திலே மாற்றம் ஏற்படவில்லை. நல்ல நோக்கத்திற்காக இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளே ஒரே சண்டை, அடிதடி, போட்டி, பதவி போட்டி எல்லாம் வருது. எதுக்கு? ஆன்மீக பயிற்சி அளிக்கப்படவில்லை, ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படவில்லை, தர்பியத்து கொடுக்கப்படவில்லை, தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற உள தூய்மைக்கான பயிற்சி அளிக்கப்படவில்லை. வெறும் அறிவுக்கு மட்டுமே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும். ஒழுக்கத்தை உண்டாக்குவதற்காகத்தான் வணக்கங்கள். நன்றாக புரிந்து கொள்ளும். ஒழுக்கத்தை உண்டாக்குவதற்காகத்தான் வணக்கங்கள். எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் தக்வாதான். யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறைவன் சொல்கிறார், உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தோரையும் படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆவதற்காக. ஒவ்வொரு வணக்கத்தையும் பாருங்க, வசனங்களை பாருங்க. தொழுகை எதற்காக? மானக்கேடான சொல்கிறது. தொழுகை உங்களை தடுக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை. ஜகாத் எதற்காக? உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. வஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹ்ஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. குர்ஆன் சொல்கிறது, நபியே அவருடைய பொருளிலே இருந்து நீங்கள் தர்மத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளம் புறமும் தூய்மைப்படுத்துங்கள். ஆக ஜகாத் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு பயிற்சி. கஞ்சத்தனம், உலோபித்தனம் இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களிடத்திலே மனிதநேய உணர்வுகளை விதைப்பது ஜகாத்தினுடைய நோக்கம். நோன்பு எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன். ஹஜ் எதற்காக? வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கள், அதில் மேலானது தக்வாவை எடுத்துச் செல்வதா. ஆக இந்த வணக்கங்கள் வைக்கப்பட்ட நோக்கமே தக்வாவுக்காக. ஆனால் தக்வாவை பெற்று நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற பணிக்கு இந்த ஒழுக்கம் உதவ வேண்டும். ஆக தொழுகை என்பது ஒரு லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை. இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற பணிக்கு ஒழுக்கம் தேவை. ஆக இந்த வணக்கத்தின் மூலமாக அந்த ஒழுக்கத்தை பெற்று இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும். வணங்கிவிட்டு சும்மா இருந்தால் அது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆக இரண்டாவதாக நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் ஒழுக்கம். மூன்றாவதாக நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை இறைவன் சொல்கிற போது ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குங்கள். நீதிமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நபியின் காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது என்பதனை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். பாது கூட்டத்தார்கள் ஆணவம் பிடித்த ஒரு சமுதாயம். மன் அஷத்து மின்னா குவத்தன், எங்களை விட சிறந்த பலசாலியார் என்று திமிரு பிடித்தலைந்த ஒரு சமுதாயம். அவர்களுக்கு எதிராக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களமிறங்கினார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நம்ரூதுடைய கொடுமைகள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஃபிரௌனுடைய கொடுமைகள், பனி இஸ்ராயேல் சமுதாயத்திலே பிறந்த அத்தனை ஆண் மக்களையும் கொன்றொழிக்கின்ற அளவுக்கு மிக பெரும் கொடுமையாளன். லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஓரினச் சேர்க்கை என்ற கொடுமை, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அளவைகள் நிறுவைகளிலே மோசடி. இப்படி ஒவ்வொரு நபி காலத்துல ஒவ்வொரு கொடுமை. பெருமானார் காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிய முறை, குறைஷிகள், குறைஷி அல்லாதவர்கள், அரபிகள், அஜமிகள். அரபின்னா உயர்ந்தவன், அஜமின்னா ஊமையர்கள். உலகத்தில் அரபி அல்லாதவன்லாம் ஊமை, ஒன்னும் தெரியாத முட்டாள். இனவெறி,
பெண்களை கொடுமைப்படுத்துதல், பெண்களை உயிரோடு புதைத்தல், பெண்களுக்குரிய உரிமைகளை மறுத்தல். பெண்கள் ஒரு பொருளே அல்ல, அது ஒரு தட்டுமுட்டு சாமான். நபிகள் நாயகம் காலத்துல பெண்களுக்குள்ள மரியாதை என்னன்னு சொன்னா அது ஒரு கமாடிட்டி, ஒரு சாமான். அதை இன்னும் விற்கவும் செய்யலாம், யாருக்கும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெண்கள்ட்ட எல்லாம் ஒண்ணும் கேட்க, இன்னார மனம் பிடிச்சிக்கிறியா, அங்க போறியா இங்க போறியா கேட்க வேண்டிய தேவையில்லை. யாராவது ஒரு சாமான்கிட்ட கேட்பாங்களா? ஒரு வாட்சிட்ட பார்த்து நீ இந்த ஆள்கிட்ட போறியா அந்த ஆள்கிட்ட போய் யாரும் வாட்சிட்ட கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களும் ஒரு சாமான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அது. பொருளாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் வட்டியிலே மூழ்கி இருந்தார்கள். கொள்ளை லாபம் அடித்தல், பதுக்குதல் எல்லாம் அவனிடத்திலே இருந்தது. காபாவையே சுரண்டந்தளமாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுப்பதில்லை. ஒழுக்கத்துறையை பார்த்தால் மதுவிலே மூழ்கி கிடந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கிடந்தார்கள், நிர்வாணமாக வலம் வந்தார்கள் காபாவையே. அரசியல் துறை எடுத்துக்கொண்டால் குலத்தலைவர்களுடைய ஆட்சி. இப்படி கடந்த ஒரு சமுதாயத்தை முழுமையாக பெருமானார் மாற்றி காட்டினார். ஆக ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்திலே வந்தது ஒரு நீதியான சமுதாயத்தை உருவாக்கும். இறைவன் சொல்கிறான், லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் வ அன்ஸல்னா மஅஹுல் கிதாப் வல் மீசான் லியகூம அன்-நாஸ் பில் கிஸ்த். நாம் நபிமார்களுக்கு தெளிவான சான்றுகளை அனுப்பி இருக்கிறோம். பையினாத், தெளிவான சான்றுகள். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சான்று, மறுமை இருக்கிறது என்பதற்கு சான்று, இந்த குர்ஆன் இறைவாக்கு என்பதற்கு சான்று, ஒவ்வொன்றுக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு வேத கிதாப் அருளப்பட்டிருக்கிறது. மீசான், நன்மையும் தீமையும் நெருக்கக்கூடிய ஒரு தராசு, துலாக்கோல் அருளப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் எதற்காக? லியகூம அன்-நாஸ் பில் கிஸ்த், மனிதர்களுக்கு மத்தியிலே நீதியை நிலைநாட்டுவதற்காக. பெருமானாரை இறைவன் திருமறையிலே அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் ஆராஃபிலே 157வது வசனம், யாமுருஹும் பில் மாரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர் வ யஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் ஆலால் அல்லதி கானத் அலைஹிம். அவர் நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார். தூய்மையானவற்றை உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலே இருந்து உங்களை தடுத்து விடுவார். உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார். உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார். பாருங்க எவ்வளவு அழகா இறைவன் அறிமுகப்படுத்துகிறார். நன்மையை ஏவுதல், தீமையை விலக்குதல், சுமையை இறக்குதல், விலங்குகளை ஒடித்தல். ஆக நபிமார்கள் வெறுமனே தொழுங்க நோம்புடிங்க என்று பள்ளிவாசல் எல்லாம் உட்கார்ந்துக்க மாட்டாங்க. இந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். பெருமாள் வாழ்க்கையில படிக்கல, கடை தெருவுக்கு சென்றார்கள். திடீரென்று ஒரு கடைக்குள்ள போனாங்க, கோதுமை வச்சிருந்தான். இப்படி வேலை பார்த்தாங்க, காஞ்ச கோதுமை. உள்ள கைய விட்டாங்க, உள்ள என்ன கோதுமை? ஈர கோதுமை. என்னப்பா இது, மேல காஞ்ச கோதுமை வச்சிருக்க, கீழே ஈர கோதுமை வச்சிருக்க, என்ன? இல்ல ரசூலுல்லாஹ் மழையில் நனைஞ்சு போச்சு. அப்படியா? அப்ப சொல்லு, தெளிவா தெரிய வேண்டும், ஈரத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும். ஆக நபிமார் சும்மா உட்கார்ந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தொழுதுகிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆசி வழங்கி கொண்டிருக்க மாட்டார்கள். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்பார்கள். அவர்கள் நபியாவதற்கு முன்னரே இந்த பண்பு அவரிடத்திலே இருந்தது. நபியாவதற்கு முன்னர் மக்காவிலே ஒரு அமைப்பை ஆரம்பித்தார்கள். அதற்கு பேர் ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? மக்காவில் வெளியூருக்காரங்க சாமான் வைப்பாங்க. இந்த மக்கத்து வாசிகள் அந்த சாமானை வாங்கி கொண்டு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இதனை தட்டி கேட்பதற்கென்றே ஒரு அமைப்பை துவங்கினார்கள். பின்னர் சொன்னார்கள், மதீனாவிற்கு அங்கே அதிபதியாக இருக்கிற போது சொன்னார்கள், இந்த ஹில்ஃபுல் ஃபுதூலை மீண்டும் நினைவு கூர்ந்து மீண்டும் ஹில்ஃபுல் ஃபுதூல் ஆரம்பிக்கப்பட்டால் அதில் நான் இணைவேன். ஆக நபிக்கு முன்னால செய்தேன்னு விட்டுறாதீங்க, நபியான பிறகும் நான் அதை செய்வேன். ஆக அநீதிகளை களைந்து ஒரு நீதி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் நபிமார்களுடைய பணியை தவிர வெறுமனே தொழுகையை நோன்பு இவற்றை சொல்லிக் கொண்டிருப்பது. தொழுகை நோன்பு எதற்காக? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நல்ல குடிமகன் தேவை. நல்ல குடிமகனை உருவாக்குவதற்கு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கு வணக்கம் தேவை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுதுட்டு சும்மா வீட்டில் உட்கார்றதுக்கு இல்லை. ஒரு நல்ல குடிமகனாக இஸ்லாமிய அரசில் நல்ல குடிமக்கள் தேவை என்றால் ஒழுக்க மிக்கவர்கள் தேவை. அதற்கு தரப்படுகிற பயிற்சி தான் தொழுகையை தவிர தொழுது விட்டா முடிஞ்சிருன்னு நினைக்காதீங்க.
தொழுதுட்டு தக்குவா வரலன்னா அந்த தொழுகை ஒண்ணு இல்லை, அந்த ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. பெருமானார் அவர்கள் சொல்லவில்லையா நோன்பை பற்றி சொல்லுகிற போது, எவன் ஒருவன் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லையோ அவனுடைய தாகமும் பட்டினியும் இறைவனுக்கு அவசியம் இல்லை சொன்னார்களா இல்ல? ஆக இந்த சடங்குகள் எல்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது. தொழுதுட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, மார்க்கத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்றுதான் அதற்கு பொருள். இன்னும் ஒருபடி மேலே சொல்லி பெருமானார் சொல்கிறார்கள், நயவஞ்சகன் என்றால் யார் தெரியுமா? அவன் தொழுவான், அவன் நோன்பிருப்பான், அவன் தான தர்மங்களும் செய்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், பேசினால் பொய்யே பேசுவான், அமானத்தை விழுங்குவான், வாக்குறுதியை மீறுவான். இவன் தான் நயவஞ்சகன். நயவஞ்சகன் தானே இவன். ஒரு பக்கம் தொழுக, ஒரு பக்கம் பொய், ஒரு பக்கம் நோன்பு, ஒரு பக்கம் அமானத்தை விழுங்குதல், ஒரு பக்கம் தான தர்மம் கொடுத்தல், இன்னொன்று வாக்குறுதியை மீறுதல். இவன் நயவஞ்சகனா இல்லையா? இவன் நயவஞ்சகன். ஆகவே வணக்கங்களின் மூலமாக ஒழுக்கத்தை பெற்று அதன் மூலமாக நல்ல குடிமகனாக மாற வேண்டும், அதுதான் நோக்கம். ஆகவே நீதி நிலைநாட்டுதல் என்பது பெருமானாருடைய நபிமார்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது. இப்ப இதை நாம புரிஞ்சுக்கணும். நாம் வாழுகிற இந்த நாட்டில், இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தீமைகள் நிலவுகின்றன சொல்லுங்க. ஊழல் இல்லையா? இன்னைக்கு நம்மை அரித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு ஊழல். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளிலே 16 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் ஊழல்வாதிகள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நான் சொல்லலைங்க, முன்னாள் சட்ட அமைச்சர், அந்த துறைக்கு பொறுப்பானவர், அவரே சொல்கிறார். 16 நீதிபதியில 8 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் லஞ்சவாதிகளாக இருந்தால் ஹைகோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, முனிசிபல் கோர்ட்டு இதெல்லாம் நீங்க உங்க சிந்தனைக்கு விட்டு விடுங்க. எங்கு பார்த்தாலும் ஊழல், வரதட்சணை, மக்கள் செய்கிற ஊழல், அரசியல்வாதி செய்கிற ஊழல் அந்த ஊழல் என்றால், மக்கள் செய்கிற ஊழல் பெரிய ஊழல் இந்த வரதட்சணை தான். வெட்கம் வேண்டாம்? காலமெல்லாம் வாழப்போகிற தனது மனைவியிடத்திலே கரம் நீட்டி பணம் கேட்கிறான இவர்களை விட சுயமரியாதை இல்லாதவர்கள் உலகத்தில் எவராக இருக்க முடியும்? இவர்களை விலைமகன் என்று சொல்லலாம். இவர்கள் விலைமகன்கள், விலை போய்விட்ட மகன்கள், விலைமகன்கள். இன்றைக்கு இதனால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, எத்தனை பெண்கள் நிர்கதியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், சொத்துக்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா? இதெல்லாம் யாரும் கேட்பாங்க? பெண்களுக்கு எதிரான எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கருக்கொலை, சிசுக்கொலை, வரதட்சணை கொண்டு வருவதற்காக தீ வைத்து எரித்தல், இத்தனை அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜாதியத்தின் பெயரால் கொடுமைகள், மதத்தின் பெயரால் மோதல்கள், மனித உரிமை மீறல்கள். தெருவில் போறவன பிடிச்சிட்டு உள்ள ஒண்ணு போடுறான், 10 வருஷம் வெளியே வர முடியல அவனால. 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்றான், இவர் மீது எந்த குற்றமும் இல்லை, தீர்ப்பு. இதை விட ஒரு பெரிய மனித உரிமை மீறல் எதுவாக இருக்க முடியும்? அதுவும் தாடியும் தொப்பி வைத்து விட்டால் கேட்கவே வேண்டாம். பேர்ல ஹான் இருந்தா போச்சு. ஹான் பேர் இருந்தா அமெரிக்கால போனீங்கன்னா உள்ளதான் நீங்க. அது ஷாருக் கானாக இருந்தாலும் சரி, அது ஆமிர் கானாக இருந்தாலும் சரி, ஹான் பேர் வச்சா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் யாருங்க? இவ்வளவு அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லரசுகள் எதை நினைத்தாலும் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு 32 ஆண்டு காலம் எகிப்திலே ஒரு கொடுங்கோன்மையை ஆட்சி செய்திருக்கிறான். உலகத்தில் எந்த நாடாவது 32 ஆண்டு காலம் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை. நம்ம 2 வருஷம் நம்மளால தாங்க முடியல. 2 வருஷ காலம் இந்தியாவில் நெருக்கடி நிலை நம்மால் தாங்க முடியவில்லை. 32 ஆண்டு காலம் செய்திருக்கிறான் கொடுமையாளன். எத்தனை மார்க்க அறிஞர்களை அவன் கொண்டிருக்கிறான். ஆக உலகத்தில் அநீதி அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக நபிமார்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள். அவர்கள் தொழுகையும் நோன்பையும் மட்டும் ஏவிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது, எந்த சிக்கலும் வந்திருக்காது. ஆகவே நாமும் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதனை சொல்கிறேன். அடுத்தபடியாக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் எல்லா மார்க்கங்களையும் வெற்றி கொள்ளுதல். இறைவன் சொல்கிறான், எல்லா மார்க்கங்களையும் வெற்றி கொள்ளுதல், அசத்திய கொள்கைகளை வெற்றி கொள்ளுதல், பாத்திலான அசத்திய கொள்கைகளை வெற்றி கொள்ளுதல். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலத்தீனி குல். நாம் இந்த நபியை நேரிய வழியுடனும் சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி இருக்கிறோம். நபிக்கு நேரிய வழி கொடுத்திருக்கோம்,
சத்திய மார்க்கம். எதற்காக? எல்லா மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். எல்லா மார்க்கங்களையும் அழிக்கணும்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். மற்ற மார்க்கங்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எப்போதும் சொன்னதில்லை. ரசூலுல்லாஹ் காலத்திலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், உருவ வழிபாட்டுக்காரர்கள் வாழ்ந்தார்கள், எல்லா மதத்தோடு வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு ஒரு உரிமை எல்லாம் உண்டு. வழிபாட்டு தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு கூட உரிமை உண்டு. அதெல்லாம் ஒன்று இஸ்லாம் மறுக்கல. இன்னும் குர்ஆன் ஒருபடி மேலே போய் சொல்கிறது, அவருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சூரத்துல் ஹஜ்ஜிலே ஒரு வசனம் இருக்குது, அவருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் தீன் மேல இருக்கணும், குஃபர் கீழே இருக்கு. தீன் மேல இருக்கணும், குஃபர் கீழே இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? தீன் கீழே இருக்கு, குஃபர் மேல இருக்கு. இந்த நிலை மாறி எல்லா நிலைகளிலும் தீன் பின்பற்றக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். ஏனென்றால் தீன் மேல இருந்தாதான் தீனை பின்பற்ற முடியும் உங்களால். 1991க்கு முன்னாலே ரஷ்யாவிலே தொழக்கூட முடியாது, தொழ முடியாது. தொழுதால் இவர்கள் கைது செய்யப்படுகிறது. இன்றைக்கும் ஐரோப்பாவிலே தொழலாம், நோன்படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி வாழ முடியாது. ஐரோப்பிய சட்டங்கள் படிதான் நீங்கள் வாழ வேண்டும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கு இன்னும் வட்டி இல்லாத வங்கி நம்மால் உருவாக்க முடியவில்லை. இது போன்ற பல தடைகள் இங்கு உண்டு. ஆக எப்போது தீன் பாத்திலான கொள்கைகளை விட குஃபரை விட மேலோங்குகிறதோ அப்போதுதான் இஸ்லாம் வெற்றி பெற முடியும். ஆகவே நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் எல்லா மார்க்கங்களையும் மேலோங்க செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் சான்று பகருதல் என்று நிறைவு சொல்கிறார். சான்று பகருதல், ஷாஹித். இன்னார் சன்னாக்கு ஷாஹிதம் முபஷ்ஷிரம் வ நதீரா. நபியை நாம் உண்மை சான்றாக அனுப்பியிருக்கிறோம். லிதகூன ஷுஹதா அலன்னாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. நபியே, நபி உங்களுக்கு ஷாஹிதாக, முன்மாதிரியாக, சான்றாக இருக்கிறார். நீங்கள் உலக மக்களுக்கு சான்று பகருங்கள். அப்ப இங்க உள்ள முக்கியமான வார்த்தை சான்று பகருதல், ஷஹாதத். ஷஹாதத் என்றால் என்ன? இது நமக்கு தெளிவா தெரியும். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். மதரசாவிலே நமக்கு ஓதி கொடுத்திருக்கிறார்கள். நான் பிசகர அறிந்து சாட்சியம் சொல்கிறேன் என்று கலிமாவை நாம் சொல்லுவோம். அது ஷஹாதத்தில் ஒரு பகுதி. ஷஹாதத்தில் ஒரு பகுதி. ஷஹாதத் என்றால் ஒரு கருத்தை உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து உடம்பால் செயல்படுத்த. இந்த 3 காரியத்தை செய்யணுங்க. 3க்கு பேர் தான் ஷஹாதத், இல்லையா? உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து உடம்பால் செயல்படுத்த வேண்டும். உள்ளத்துல ஏற்கிறான், வாயால சொல்லல, அல்லது உள்ளத்துல ஏற்று வாயால சொல்றான், செயல்படல, அது ஷஹாதத்தாக. ஆக சான்று பகரக்கூடிய ஒரு சமுதாயமாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபி உங்களுக்கு முன்மாதிரி, நீங்கள் உலக மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபி உங்களுக்கு சான்று, நீங்கள் உலக மக்களுக்கு சான்று. ஆக நபிமார் வந்த நோக்கம் சான்று பகர். நாமும் இன்னைக்கு சான்று பகர். நம்மை பார்த்தால் ஒருவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆளை பார்த்தா புக்கெல்லாம் படிக்க வேண்டாம்ப்பா, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், இவங்களை பாரு, இதுதான் இஸ்லாம். இப்ப ஆரம்ப காலத்துல முஸ்லீம்கள்லாம் வந்தாங்களே, இங்க வந்தார்களே, சூஃபிகள் வந்தார்கள், வியாபாரிகள்லாம் வந்தாங்க. என்ன ஒவ்வொரு பக்கமா குர்ஆன் வகுப்பா எடுத்தாங்க. தெருவா போய் குர்ஆன் வகுப்பா எடுத்தாங்க? இல்ல, ஒண்ணு எடுக்கல. அந்த வியாபாரிகளுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள், முன்னுதாரணத்தை பார்த்தார்கள், நேர்மையை பார்த்தார்கள், நாணயத்தை பார்த்தார்கள், அந்த சூஃபிகளுடைய எளிமையை பார்த்தார்கள், மனிதநேயத்தை பார்த்தார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இஸ்லாம் தான் காரணம். ஆக இஸ்லாம் நல்லா மாறும், அவ்வளவுதான். இஸ்லாம் நல்லா மாறும். சரி, இன்னைக்கு கூட இஸ்லாத்துக்கு வர்றாங்களே பல பேர், எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சுட்டா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. சில அறிஞர்கள் அப்படி இருக்கக்கூடும். பெரும்பாலான மக்கள் எப்படி வருகிறார்கள்? இஸ்லாத்திலே சமத்துவம் இருக்கிறது. பாருங்க, முஸ்லிம்கள் சமத்துவமா இருக்காங்க, பள்ளிவாசல்ல ஒன்னா தொழுகிறாங்க, தோளோடு தோல் நின்று தொழுகிறாங்க, ஒருத்தர் அனுப்பிக்கிறாங்க, எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் சாப்பிடுறாங்க. எங்க சமுதாயத்துல இதெல்லாம் இல்ல, அங்க போனா இதெல்லாம் கிடைக்கும், அந்த அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஆக சான்று பகர்தல் என்றால் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சில சமயங்களிலே சாதாரணமான விஷயங்கள் கூட ஒருவரை கவரும். ஒருவர் இஸ்லாத்துக்கு தழுவிய ஒருவரை நான் சந்தித்தேன். ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். காரணம் ஒரு மையத்து தான் அப்படின்னா. ஒரு மையத்து தான் என்ன இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து. என்னங்க மையத்து எப்படி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து? இல்ல, ஒரு மையத்து வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு முஸ்லீம் மையத்து வீட்டுக்கு. அங்கே நடந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அமைதியான சூழ்நிலை. யாரும் ஒப்பாரி வைக்கல, யாரும் அழுகல, தம்பட்டம் தபாரெல்லாம் யாரும் ஒன்றும் அடிக்கல, கூத்தாடல, ஒன்னும் செய்யல.
ஒரு மரண வீடு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது. ஆகவே இது உயர்ந்த ஒரு கலாச்சாரமாக தெரிகிறது. நாம் பார்க்கிற நமது சமுதாய கலாச்சாரத்தை விட இது ஒரு மாறுபட்ட ஒரு உயர்ந்த கலாச்சாரமாக தெரிகிறது. ஆக இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். இதை பற்றி படிப்போமே என்று படித்தே நான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன். இந்த மாதிரி பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்திற்கு சான்று பகர்வனாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், நல்ல முஸ்லிம் என்றால் அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், அவனை பார்த்தா இறை ஞாபகம் வர வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். ஆக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் சான்று பகர்தல். ஆக இதுவரை நாம் சொல்லிய செய்திகளை மீள்பார்வையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த அடிப்படை நோக்கம் இறைவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா நிலைகளிலும், எல்லா துறைகளிலும், எல்லா கட்டங்களிலும், எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. அது தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற விஷயங்கள் மட்டுமல்ல, அது சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும். இறைவனுக்கு எதிராக கலகம் புரிகிற தாகூத்துகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இதான் அடிப்படை செய்தி. இந்த செய்தியை அவர்கள் மக்களுக்கு தெளிவாக அறிவித்தார்கள். அடுத்தபடியாக அவர்கள் இந்த உலகத்திலே ஒழுக்க மாண்புகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். நீதியை நிலைநாட்டினார்கள், அக்கிரமங்களை ஒழித்து நீதி நிலைநாட்டினார்கள். மற்ற மார்க்கங்களை வெற்றி கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள், சான்று பகர்வதற்காக வந்தார்கள். ஆக இதற்காகத்தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதே பணிகளை நாம் செய்வதற்கு நாம் இங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அத்தனை பணிகளையும் நாம் செய்தார்கள், அத்தனை பணிகளையும் நாம் செய்தார்கள். இந்த உலக மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாமும் முஸ்லிமாக வாழ்வதோடு இந்த உலக மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படி தொழுகை ஒரு கடமையோ, நோன்பு ஒரு கடமையோ, ஜகாத் ஒரு கடமையோ, அதுபோன்று இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதும் ஒரு கடமை. இல்லையே மறுமையில் நீங்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவீர்கள். இறைவன் திருமுறையிலே சொல்கிறார், யார் இந்த மார்க்கத்தை மறைக்கிறார்களோ உலாயிக லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அதிலிருந்து வீழ்வதற்கு என்ன வழி? சூரா பக்ராவிலே இறைவன் சொல்கிறான், இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு உலாயிக அத்தூபு அலைஹிம். என்ன செய்யணும்? தாபு, நீங்கள் தௌபா செய்யணும். இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த பணியை செய்யாதிருந்து விட்டோம். எப்படி தொழாவிட்டால் நீங்கள் தௌபா செய்வீர்களோ, நோன்பு பிடிக்காவிட்டால் தௌபா செய்வீர்களோ, அதுபோன்று இந்த மார்க்கத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லவில்லை என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு, உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இதுவரைக்கும் இருந்துட்டோம், இனிமேல் நான் திருத்திக் கொள்றேன். ஓ பையனு, நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும், தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஓலாய்கா தூபு அலைஹிம், அப்படிப்பட்டவர்களை இறைவன் மன்னிக்கிறார். ஆக இந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீதி நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன். நான் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பல்வேறு அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பார்த்துக் கொண்டு வாய்மூடி மௌனிகளாக இருக்காதீர்கள். பெருமானார் சொன்னார்கள், நன்மையை ஏவி தீமையை விளக்குங்கள், அவ்வாறு செய்யாவிடில் உங்களுடைய துஆக்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா என்று சொன்னார். ஆக இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம இவ்வளவு சோதனைகள் அனுபவிக்கிறோமே, இதுக்கு இது ஒரு காரணம். சமுதாயத்தில் சமுதாயம் என்றால் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை நான் சொல்லவில்லை, மனித சமுதாயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக இத்தனை அக்கிரமங்களையும் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க ஒரு முஸ்லிமினால் எப்படி முடியும்? உண்மையான முஸ்லிமினால் இருக்க முடியாது. என்னால் முடிந்ததை நான் இந்த தீமைக்கு எதிராக செய்வேன் என்று சொல்பவன் தான் முஸ்லிம். நீங்க கேட்கலாம், என்ன சொல்றீங்க, ஊழல்ன்றீங்க, அது இல்லை, இதெல்லாம் முடிகிற விஷயமா சார்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். குர்ஆனிலே அடிக்கடி வருகிற வசனம், மஸ்ததாத்தும் மஸ்ததாத்தும் மஸ்ததாத்தும், முடிந்த அளவு செய், முடிந்த அளவு செய். முடிந்த அளவு என்றால் அதற்கு என்ன பொருள்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். உன்னால முடியாத போட்டு வருத்திக்கிறாரு, அப்படியே அர்த்தம். உன்னால முடியாத போட்டு உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்று அடிக்கடி நம்முடைய பேச்சாளர்கள் எல்லாம் உரைகளில் ஆரம்பத்திலே சொல்வார்கள், இன் யுரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அவர்கள் சொன்னது, இறைவா, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சீர்திருத்தம் செய்ய விரும்புகிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் சீர்திருத்தம் செய்ய விரும்புகிறேன். உமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ்,
தௌஃபீக் என்பது யாரிடமிருந்து வருவது? அல்லாஹ்வே உன்னிடத்திலிருந்து வருவது. அலைஹி தவக்கல், நான் உன்மீது தவக்கல் வைக்கிறேன், உன்னையே உன்னிடத்திலே நான் மீளப் போகிறேன். ஆக நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உங்களால் முடியாததெல்லாம் இறைவன் உங்களிடத்திலே கேட்க மாட்டார். செய்தாயா, உன்னால் என்ன முடியும், செய்தாயா, நீ செய்திருக்க வேண்டும். ஆக நீதி நிலைநாட்டுகிற பொறுப்பு இருக்கிறது. மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாத்தை மேலோங்க செய்கின்ற பொறுப்பு இருக்கிறது. சான்று பகிர்தல் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி சொல்லுகிற போது உங்களிலே பலருக்கு வருகின்ற யோசனை, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் எப்படிங்க செய்ய முடியும்? அறிஞர்கள் செய்யலாம், மார்க்க மேதைகள் செய்யலாம், அவங்க தான் செய்வாங்க, நாங்கெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும்? கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு ஆற்றலை வழங்கி இருக்கிறார். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு அதிகமானால் பொறுப்பு அதிகமா. யாருக்கு அதிகமாக விஷயம் தெரியுமோ அவர் அதிகமான பொறுப்பை ஏற்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் நபிமார்களுடைய நேரடியான வாரிசுகள். அதிகமான பொறுப்பு அவங்களுக்கு, கேள்வி அவங்களுக்கு தான் அதிகம். ஆகவே இங்கே பயிலுகின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இந்த தீனை நிலைநாட்டுகிற இகாமத்துத்தீன் என்று சொல்லக்கூடிய தீன் நிலைநாட்டுகிற பொறுப்பு, முதல் பொறுப்பு யாருக்கு என்றால் மார்க்க அறிஞர்களுக்கு தான் இதில் அதிகமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுபோன்று விஞ்ஞானம், கலை கற்றவர்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவை வைத்து எவ்வளவு செய்ய முடியுமோ அதனை அவர்கள் செய்ய வேண்டும். விஞ்ஞானம் இன்றைக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த ஞானத்தை திரட்டிக் கொண்டு அதன் மூலமாகவும் இஸ்லாத்திற்கு நம்மாலே சேவையாற்ற முடியும். அவித்துலஹும் மஸ்ததாத்தும் மின் குவா, குர்ஆன் சொல்கிறது. ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم. உங்களால் முடிந்த அளவு நீங்கள் பலத்தை தயார் செய்து கொள்ளுங்கள், போர் குதிரைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அப்போ போர் குதிரை, இப்ப போர் குதிரையை வச்சு என்ன செய்ய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குதிரை வச்சு என்ன செய்ய, இப்ப ஜர்கான் தான் போட முடியும். ஆக போர்க்குதிரை என்பது ஒரு அடையாளம். அந்த காலத்தில் அதுதான் போர்க்குதிரை தான் முக்கியமானது. இன்னைக்கு ஜெட்டுகள், மிசைல்கள், விமானங்கள், கம்ப்யூட்டர்கள், இன்டர்நெட்டுகள் தான் இப்போது உள்ள குதிரை. இவற்றை கற்றவர்கள் பயன்படுத்தி இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இலக்கியம் தெரிந்தால் எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, நல்ல புத்தகங்களை படைப்பவர்களாக, இஸ்லாத்திற்காக மேடை ஏறி பேசுபவர்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் பொருளாதார ரீதியாக நீங்கள் உதவிகளை செய்யலாம். நீங்கள் தாய்மார்களாக இருந்தால் நல்ல குழந்தைகளை உருவாக்கித்தார்கள், சாலிகான குழந்தைகள், இஸ்லாத்திற்கு சேவையாற்றக்கூடிய குழந்தைகள், தாய்ப்பாலோடு இஸ்லாமிய பாலையும் அவர்களுக்கு ஒன்றாக ஊட்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தைகளை உருவாக்குகின்ற பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தால் உங்களாலும் செய்ய முடியும். நன்றாக கவனியுங்கள். பெருமானார் இஸ்லாத்தை ஆரம்பித்த போது அதில் அதிகமாக சேர்ந்து கொண்டவர்கள் யார்? ஏழைகளும் அடிமைகளும் தான். ஏழைகளும் அடிமைகளும் தான். பின்னால்தான் பணக்காரலாம் வராங்க. ஆகவே ஒரு கூலி தொழிலாளி கூட இந்த இஸ்லாத்திற்கு சேவையாற்ற முடியும். எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. தபூக் பயணத்தின் போது பெருமானார் பணத்தை கொண்டு வாருங்கள் என்று தோழத்திலே கேட்ட போது ஒரு ஏழை ஒரு பொட்டலம் பேரித்தம்பழத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் கொடுத்தார். ஒரு பொட்டலம் பேரித்தம்பழம். அங்கோ பொருள் குவியலாக குவிக்கப்பட்டிருக்கிறது, தங்கமும் வெள்ளியும் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏழை ஒரு பொட்டலம் பேரித்த பழத்தை கொண்டு பெருமானார் இடத்திலே கொண்டு கொடுக்கிறார். என்னப்பான்னு கேட்டாங்க. இந்த நிதிக்கு, இந்த தபூக் பயணத்திற்கு நிதி தருவதற்காக இரவு பூராக ஒரு யூதனுடைய தோட்டத்திலே நீர் இறைத்து அதிலே கிடைத்த பணத்தை பெருமானாரே உங்களிடத்திலே கொண்டு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன போது பெருமானார் அந்த பேரித்தம்பழத்தை எல்லா பொருளுக்கும் மேலாக, அந்த குவியலுக்கெல்லாம் மேலாக வைத்து இந்த பொருளைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று பெருமானார் சொன்னார். ஒவ்வொருவரும் உதவ முடியும். ஆக இது அறிஞருடைய பொறுப்பு, இயக்கங்களுடைய பொறுப்பு, அவரோட பொறுப்பு, இவரோட பொறுப்பு. நான் வியாபாரத்தை கவனிக்க போறேன்னு போனீங்கன்னா மார்க்கத்தை யார் கவனிக்கிறது? மார்க்கத்தை யார் கவனிக்கிறது? ஆக இப்படி எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வட்டாரத்தில், இந்த பகுதியில் இந்த நாம் முன்னர் சொன்ன இந்த கடமைகளை செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்வதனால் 3 கடமைகள். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும். பின்பற்றுதல், பிரச்சாரம், மேலோங்குதல். பின்பற்றுதல், பிரச்சாரம், மேலோங்குதல். இதுதான் டேக் ஹோம் மெசேஜ். வீட்டுக்கு நீங்க எடுத்து போடுற
வீட்டுக்கு எடுத்துட்டு போற செய்தி தான். கடைசியாக சொன்ன இந்த செய்தி தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போகிற செய்தி. இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவேன், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வேன், இஸ்லாத்தை மேலோங்க செய்வேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்பளித்தவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.